அதாவது இந்த கூட்டணி என்பது ஒரு ஒருமித்த அட்லீஸ்ட் ஆன்டி பாஜக உள்ளே வந்துடும் என்பதற்காக அமைந்த எதிர்ப்பு கூட்டணி என்று கூட அப்படி கூட அவங்க ஒன்றா சேர்ந்த மாதிரி தெரியல. நெல்லிக்காயெல்லாம் சேர்த்து ஒரு மூட்டையில கட்டி விட்ட மாதிரி தான் இருக்கு. ஒரு சின்ன ஓட்ட போட்ட கூட ரொம்ப எல்லாம் வெளியில வந்துடும். அந்த மாதிரி பலவீனமான கூட்டணியாகத்தான் இந்த திமுக கூட்டணி இருக்கிறது. திருமாவளவன் என்ன சொல்லிட்டு இருக்காரு, யாருமே ஒரு புரிதலோடோ அல்லது தோழமை உணர்வோடோ இருக்கிற மாதிரி தெரியல. கும்பாபிஷேகம் பண்றதே பொதுமக்கள் வசூல் பண்ணி பணத்தை கொடுப்பாங்க. அந்த பணத்தை வச்சு இவங்க கணக்கு காட்டி கும்பாபிஷேகம் நடத்தி கும்பாபிஷேகம் இவங்க பண்றாங்க. அதுக்கான பணம் பொதுமக்கள், ஊர் பொதுமக்கள் கோடிக்கணக்கில் வசூல் பண்ணி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கும்பாபிஷேகத்துக்கும் கணக்கு இவங்க காட்டுறாங்க. எவ்வளவு கரப்ஷன் பாருங்க, கமிஷன். அப்போ கடவுள் பெயரை சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் லட்சக்கணக்கில் கொள்ளையடிப்பதற்காக நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஸ்கீம் திட்டம் தான் இந்த கும்பாபிஷேகம். இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மரியாதையை கூட ஒழுங்கா செய்ய துப்பு இல்லாத அரசாங்கம் இந்த அரசாங்கம் இருக்கிறது. உண்மையிலே ஸ்டாலின் ஒரு மானமுள்ள ஒரு இவரா இருந்தா என்ன பண்ணும், அமைச்சரா இருந்தா என்ன பண்ணும், என்னுடைய துறைக்கு ஒரு பெரிய தோல்வி என்று சொல்லி தார்மீக ரீதியா ராஜினாமா பண்ணிட்டு அப்புறம் சில பேர்லாம் இல்லைன்னு சொன்ன பிறகு திருப்பி அந்த மாதிரி கூட ஒரு டிராமா நடத்தி இருக்கலாம். அது கூட செய்யல. அப்ப அது இவருக்கு தெரிஞ்சதா இல்ல இது நம்முடைய கடமையை நம்ம சரியா பண்ணல அப்படிங்கிற என்ன கூட வரலையா? கவர்னரை அட்டாக் பண்றது என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டாக் பண்ணணும். இவங்க நிர்வாகம் போன இதுலயே பார்த்தோம். இவங்க நிர்வாக சீர்கேடு, நிர்வாக திறமையின்மையை வெளியுலகுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது அதை மறைப்பதற்காக இந்த மாதிரி இதை ஒண்ணு செய்யும். அதுதான் இந்த மாதிரி கவர்னர் டார்கெட் பண்றாங்க. காங்கிரஸ் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு பிரிவினைவாதத்தை கையில் எடுத்து ஆட்சியை பிடித்த திமுக அப்படிதான் வந்தது இல்லைங்களா? இப்ப தோல்வி வரும்போதெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, மீண்டும் அதை பிரிவினைவாதத்தை கையில் எடுப்போம். அப்ப மொழி அரசியல் இப்போ கவர்னரை தாக்கக்கூடிய சென்ட்ரல் ஸ்டேட் டிவைட். அப்ப இப்படி ஒரு கேள்விக்கு சொன்ன பதில் கூட சொல்ல தெரியாத ஒருத்தர் முதலமைச்சரா இருக்க தேவையா? நம்ம கேட்கலாம்ல. எழுதி கொடுத்து ஒழுங்கா படிக்க தெரியாத திணறக்கூடிய ஒருத்தர் முதலமைச்சரா தேவையா? அப்ப கவர்னர் நீங்க எழுதி கொடுக்க படிக்கிறதுக்கு அவர் கவர்னரா? பொய் சொல்லணுமா அவரு? ஆகவே கவர்னர் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்திருக்கிறார். தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்காக, மக்களை திசை திருப்புவதற்காக மீண்டும் பிரிவினைவாதத்தை கையில் எடுக்க ஆரம்பித்திருக்கிறது திமுக. நீங்க என்ன மாறன், வெற்றி மாறனா ஜாதி கலவரத்தை ஏற்படுத்துங்கிறதுக்காக படம் எடுக்கிறார் போல் இருக்கு. நான் அப்படியே நினைக்கிறேன். அவர் பார்த்தேன் அந்த படத்தை பார்த்தாங்கன்னா அந்த ரெண்டு ஜாதியில் ஏதாவது ஒரு ஜாதி சண்டை போட்டு விட்டுரா குத்துறன்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். பூத் கமிட்டி போடக்கூட காங்கிரசிடம் ஆள் இல்லை, திமுகவின் மதுரை தளபதி எம்எல்ஏ கிண்டல். கருங்கல்பாளையம் அம்மன் கோயில் மகா மண்டபத்தின் தாமரை வடிவ அலங்காரம் அகற்றப்பட்டால்தான் கும்பாபிஷேகத்திற்கு அனுமதி, ஈஓ மிரட்டல். குடியரசு தினத்தில் போலீசாருக்கு இரவல் பதக்கம், காவல்துறையினரை அசிங்கப்படுத்தும் திமுக அரசு. கவர்னருக்காக செலவிடும் நிதியில் கல்விக்கு ஒதுக்கலாம், கனிமொழி கண்டுபிடிப்பு. ஜனநாயகனுக்கு சென்சார் வழங்க உத்தரவிட்ட தனி நீதிபதி உத்தரவுக்கு இடைக்கால தடை. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ராம வெங்கடாதிரி அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். இண்டி கூட்டணி தமிழகத்துல திமுக தலைமையிலான கூட்டணி, அங்க கொஞ்சம் கொஞ்சமாக கழகம் பிறக்க ஆரம்பிச்சிருக்கிறது. ஏற்கனவே அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் விஜயோடு கூட்டணி வைக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரே பிரச்சனை வந்தது. அதுல ஒரு சில காங்கிரஸ் தலைவர்கள் எங்களுக்கு ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, நாங்க கேட்கக்கூடிய சீட்டு வேணும் அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதற்கு பதில் சொல்லும் விதமாக நேற்று நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் திமுகவுடைய மதுரை மாநகர் செயலாளர் தளபதி எம்எல்ஏ அவர் என்ன சொல்லியிருக்காரு, இவங்களுக்கெல்லாம் பூத்துல ஆளு போடுறதுக்கு, கமிட்டி போடுறதுக்கே ஆளு கிடையாது, இவங்கெல்லாம் இல்லாத பேச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த மாணிக்கம் தாக்கூர், அந்த ஜோதிமணி, இவங்கெல்லாம் கொஞ்சம் ஓவரா பேசுறாங்க. அடுத்த தடவை காங்கிரஸ்ல இவங்களுக்கு சீட்டே கொடுக்காத அளவுக்கு நம்ம பண்ணணும். ஒருவேளை நம்ம கட்சியில ஏதாவது பண்ணா கூட நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருக்காங்க.
காங்கிரஸ்லேருந்து இந்த ஜோதிமணியா இருக்கட்டும், மாணிக்கம் தகராஜ் பதிலாக என்ன சொல்றேன்னா, கூட்டணி அடிமை கூட்டணி இல்ல, நாங்க அடிமையாக கூட்டணியில் இருக்கிறவங்க அடிமையா இருக்கக்கூடிய அவசியம் இல்லை, அந்த காலம் மலையேறி விட்டது அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? சில நாட்களுக்கு முன்பு இதே கூட்டணி கட்சியுடைய 2 தலைவர்கள், காங்கிரஸ் தரப்புலையும் சரி திமுக தரப்புலையும் சரி, என்ன சொன்னாங்க, கூட்டணியை பற்றி இப்போதைக்கு யாரும் எதுவும் பேச வேண்டாம், பேச போவதில்லை சொன்னாங்களா? அப்படி சொல்லி முடித்த சில நாட்கள்லேயே மாணிக்கம் தாக்கூர் இந்த மாதிரி பேசுறாரு. தோழமை கட்சிகள் வந்து அதிகார திமிரில் பேசினா தோழமை கட்சிகள் ஒத்து போக வேண்டிய அவசியம் இல்லை அவர் பேசுறாரு. பதிலுக்கு அவர் அந்த மாதிரி பேசுறாரு. நாங்க எல்லாமே இந்தி கூட்டணி இருக்குமா? இந்திரி கூட்டணியாவே காங்கிரஸ் என்ன இருக்கு அதுல? நாங்க மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், இதுதானே, வேற யார்? நீங்க என்ன இருக்கீங்க? அது அதே போல டெபாசிட் கூட வாங்க முடியாது. 4000 ஓட்டு 5000 ஓட்டு வாங்க போவீங்க, உங்களுக்கு என்ன கூட்டணி நீங்க ஜெயிக்க முடியுமா என்று அவர் சொல்லியிருக்கிறார். இது வந்து 2 தரப்புல இப்படி விவாதம் நடந்திருக்கிறது. இப்ப நம்ம அதை முதல்ல சொன்ன தலைவர் அறிக்கையும் இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, ஒண்ணு வந்து கட்சி தலைமைக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் கட்டுப்படுவதில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் உண்மையாகவும் இருக்கும். இருந்தாலும் கூட இவங்க எல்லாருமே வந்து ஒரு கொள்கைக்கான கூட்டணியே கிடையாது. எல்லாம் என்ன கொள்ளைக்கான கூட்டணி இல்லையா? அதனால கட்சி தலைமை இதெல்லாம் என்ன, எல்லாருக்கும் அவங்க ஒரு டீல் வருமானம் இப்படிதான் இருக்கு. அதனால இப்ப நாளைக்கே என்ன ஆகும்னா வந்து இதே கட்சி தலைவர்கள் வந்து என்ன சொல்லலாம், வாய்ப்பு இருக்கு, நாளைக்கு நாளான்னைக்கு கூட வரலாம், அவர்களுடைய சொந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார்கள், கட்சிக்கும் இதுக்கும் இந்த சம்பந்தம் இல்லை சொல்ல மாட்டாங்களா? கண்டிப்பா. அதனால இது வந்து நம்ம பெருசா உடனே கட்சியோட நிலைப்பாடாம எடுத்துக்கொண்டு பேச முடியாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, தளபதி அவர்கள் சொன்னது கரெக்ட். காங்கிரஸ் வந்து தனியா இன்னும் ஒன்னும் பெருசா ஒன்னும் சாதிக்கவே முடியாது. இது என்ன பண்ண முடியும்? உண்மையே அதுதான், உண்மையை போட்டு உடைத்திருக்கிறார். அதே சமயத்துல காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி வெளியில போனோம்னா என்ன ஆகும்? நிச்சயமாக சிறுபான்மை வாக்கு வங்கி கொஞ்சம் அவங்க அப்படி போற மாதிரி பட்சத்துல அவங்க அதை யோசனை அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, கொஞ்சம் வாக்கு அங்க பிரிச்சுட்டு போவாங்க. அப்புறம் ஒரு திமுக வலிமையான திமுக கூட்டணி இது வரைக்கும் சொல்லிட்டே இருக்கா. அப்போ அப்படி போகும்போது என்ன ஆகும்னா, அந்த கூட்டணி வலிமையான கூட்டணி முறிந்து விட்டது என்கின்ற ஒரு தோற்றம் ஏற்படும் போது அதுவே எலெக்ஷன்ல ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் இல்லைங்களா? அதனால விஜய் என்கின்ற கூத்தாடி நம்பி வந்து யாரும் பெரிய கட்சி எதுவும் இப்போதைக்கு போற மாதிரி தெரியல. ஏதோ லெட்டர்பேடு கட்சி, நோட்டாவோட கீழே நோட்டாக்கு சமமா வாங்கக்கூடிய கட்சிகள் வேணா வந்து போலாமே ஒழிய பெரிய கட்சிகள் யாரும் போக மாட்டாங்க. அதான் இப்போ உள்ள சூழ்நிலை. அதனால இந்த சண்டை வந்து இப்படியே இருந்துட்டு இருக்கும். என்னுடைய கணிப்பு, இந்த மாதிரி கீழே உள்ளவங்க சொல்லுவாங்க, மேல உள்ளவங்க அமைதியா இருப்பாங்க, இல்ல அறிக்கை தான் விடுவாங்க, மறுப்பு அறிக்கை தான் விடலாம், வாய்ப்பு இருக்கு. இது எதுக்குன்னா இந்த ஒரு முன்னோட்டம், சீட்டு பேரம் பேசுறதுக்காக, ஒரு டீலிங்காக, அவருக்கு தலைமையில பேச முடியாது, இல்லை நீ பேசு, அப்படி உள்ள சலசலப்பை ஏற்படுத்தி இப்படி நடந்து கொண்டே போக வாய்ப்பு இருக்கிறது. அதான் நான் இப்படிதான் பாக்குறேன் இதை. ஆனால் இது வந்து ஒரு அருமையான ஒரு நல்ல வாய்ப்பு எதிரணியில இருக்கக்கூடியவங்களுக்கு. அதாவது இந்த கூட்டணி என்பது ஒரு ஒருமித்த அட்லீஸ்ட் ஆன்டி பாஜக உள்ளே வந்துடும் என்பதற்காக அமைந்த எதிர்ப்பு கூட்டணி என்று கூட அப்படி கூட அவங்க ஒன்றா சேர்ந்த மாதிரி தெரியல. நெல்லிக்காயெல்லாம் சேர்த்து ஒரு மூட்டையில கட்டி விட்ட மாதிரி தான் இருக்கு. ஒரு சின்ன ஓட்ட போட்டா கூட ரொம்ப எல்லாம் வெளியில வந்துடும். அந்த மாதிரி பலவீனமான கூட்டணியாகத்தான் இந்த திமுக கூட்டணி இருக்கிறது. திருமாவளவன் என்ன சொல்லிட்டு இருக்காரு, யாருமே வந்து ஒரு புரிதலோடோ அல்லது ஒரு தோழமை உணர்வோடோ இருக்கிற மாதிரி தெரியல. இதை சரியாக பயன்படுத்தக்கூடிய ஆளுமை வந்து என்டிஏ கூட்டணியில தமிழ்நாட்டில் இருக்காங்களா எனக்கு தெரியல. அதனால வரக்கூடிய காலங்களில் கூட சரியா பயன்படுத்தினாங்கன்னா இப்படிப்பட்ட பலவீனமான கூட்டணி என்பதே வந்து ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா பயன்படுத்தி அதை தேர்தலில் வாக்குகளுக்கு சாதகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு சாமர்த்தியம், ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க இல்லையா, அது என்டிஏ பெருமானால் நிச்சயமாக திமுகவுக்கு இது பின்னடைவாக இருக்கும். அப்படி செய்வார்கள் என்பதே காலம் தான் பதில் சொல்லும். ஆன்மீக புரட்சி ஆட்சி நடக்குது அப்படின்னு திமுக தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் சங் பரிவார் இந்துத்துவ அமைப்புகளுக்கெல்லாம் டஃப் ஃபைட் கொடுக்கிறவர் யாருன்னா சேகர் பாபு அறநிலைத்துறையில இருந்துகிட்டு இவங்களெல்லாம் ஒற்றையாளாக சமாளிக்கிறார் அப்படின்லாம் பெருமை பேசுறாங்க. அவர் எப்படி சமாளிக்கிறார்
அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. நாளை கும்பாபிஷேகம் எங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்துல கருங்கல் பாளையத்துல ஓம் காளி அம்மன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல வர புதன்கிழமை கும்பாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லா பணிகள்லாம் நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் யாகசாலை அந்த பூஜையெல்லாம் கூட தொடங்கிட்டாங்க. ஆனால் இப்போ திடீர்னு அந்த ஈவோ பார்க்குறாரு, கோயில் உள்ள பார்க்குறாரு. மேலே அந்த விதானத்தெல்லாம் பார்க்கும் பொழுது அங்கே தாமரையில் டிசைன் போட்டிருக்காங்க. அவர் பெரிய ஆகம அறிஞரான்னு தெரியல, இது ஆகமத்துக்கே ஒவ்வாதே தாமரை, இதை நீங்க இடிச்சாதான் கும்பாபிஷேகமே செய்ய முடியும் அப்படிங்கிறாரு. பக்தர்களுக்கெல்லாம் யாகசாலை பூஜை தொடங்கியாச்சு, நாளைக்கு புதன்கிழமை கும்பாபிஷேகம், இந்த நேரத்தில் இப்படி பண்றாரு அப்படின்னு சொன்னா அவர் சொன்னாருங்கிறதுக்காக வேற வழியெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அறங்காவலர்கள் அவங்க பரம்பரையாக ஒரு 3-4 தலைமுறையாக இருக்காங்க. அவங்க இங்கே HRNCயோடு கைகோர்த்து கொண்டு பக்தர்களை பற்றி கவலைப்படாமல் HRNCயோடு விட்டு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் பூசாரிலேருந்து எல்லாமே அவங்க தான், அதனால் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு மனம் வெதும்பி இருக்குது. உடனே பாஜக சார்பாக கூட ஒரு கலெக்டருக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பரஞ்சோதிங்கிற ஈவோ தன்னிச்சையாக வேணும்னே ஒரு காழ்ப்புணர்ச்சியோட செயல்பட்டிருக்காரு. கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிற இந்த நேரத்தில் யாகசாலை பூஜையும் தொடங்கிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள்லாம் இடிக்க சொல்லியிருக்க, ஒரு சில பகுதிகளை இடிக்க சொல்லதுங்கிறது ஒரு வேண்டுமென்றே என்று செய்கிறார். இல்லைன்னா கும்பாபிஷேகம் நடத்த முடியாதுங்கிற ஒரு மிரட்டலை வேற சொல்றாரு. உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? அங்கு உள்ள பக்தர்கள் உடனடியாக பெரிய அழுத்தம் கொடுத்து போராட்டம் நடத்தி கும்பாபிஷேகத்தை நிறுத்தணும். ஏன்னா ஆகம விதிகள் படி இப்படி இடிக்கப்பட்ட ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணவே கூடாது. அந்த ஊருக்கு அந்த மக்களுக்கெல்லாம் பெரிய ஒரு துர்பாகியம் வரும், பண்ணக்கூடாது, தப்பு. எப்படினாலும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மோசமான காழ்ப்புணர்ச்சியோடு திமிரோடு செயல்பட்டிருக்கூடிய திமுகவுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விநாச காலே விபரீத புத்தின்னு. அதனால நிச்சயம் விநாச காலம் தான் வரத்தான் போகிறது. கூட்டணி என்ன வருதோ என்னவோ அதெல்லாம் அடுத்த பக்கம், இன்னொரு பக்கம். நிச்சயமாக திருப்பரங்குன்றம் முருகனோ இந்த அம்மனோ தண்டனை கொடுத்தே தீர்வாங்க. அது பழிக்கதான் போகுது. துர்கா ஸ்டாலின் கோயிலுக்கு சுத்தலாம், ஆனா அதை விட பெரிய பாவத்தை பாவ கணக்கை சேர்த்து கொண்டே போகிறது திமுக அரசு. சேகர் பாபு அதான் பண்றது. நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க கும்பாபிஷேகம் பண்றாங்கன்னு. ஒவ்வொரு கும்பாபிஷேகத்திலையும் கலெக்ஷன் அண்ட் கரப்ஷன். கும்பாபிஷேகம் பண்றதே பொதுமக்கள் வசூல் பண்ணி பணத்தை கொடுப்பாங்க. அந்த பணத்தை வச்சு இவங்க கணக்கு காட்டி கும்பாபிஷேகம் நடத்தி கும்பாபிஷேகம் இவங்க பண்றாங்க. அதுக்கான பணம் பொதுமக்கள், ஊர் பொதுமக்கள் கோடிக்கணக்கில் வசூல் பண்ணி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கும்பாபிஷேகத்துக்கும் கணக்கு இவங்க காட்டுறாங்க. எவ்வளவு கரப்ஷன் பாருங்க, கமிஷன். அப்போ கடவுள் பெயரை சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் லட்சக்கணக்கில் கொள்ளையடிப்பதற்காக நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஸ்கீம், திட்டம் தான் இந்த கும்பாபிஷேகம். இவங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில சொல்றது ஒரே கல்லி 2 மாங்காய், இது ஆன்மீக அரசுன்னு வெளியில சொல்லிக்கலாம். அதுல வேண்டிய கரப்ஷன் பண்ணிக்கலாம். இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால பெரிய ஒரு பாவத்தை செய்திருக்கிறார்கள். மிக மட்டமான செயல். அந்த கும்பாபிஷேகம் நடத்துவது என்பது அந்த விதிகள், ஆகம விதிகளுக்கே தவறு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால மீண்டும் அதே போல அதெல்லாம் சரி செய்யப்பட்ட பிறகுதான் கும்பாபிஷேகம் நடத்தணும். நீங்க வேணா யாரையாவது கேட்டு பாருங்க, இதான் செய்ய சொல்லுவாங்க. அதனால இப்படி ஒரு எந்த விதமான ஒரு அறிவிப்பும் இல்லாமல், ஆலோசனையும் செய்யாமல், இவங்களுக்கு பொலிட்டிக்கல், தாமரை பொலிட்டிக்கலா பாக்குறோம் பாருங்க. கோயில் பொலிட்டிக்கல் சிம்பிளா? நம்ம நாட்டுல எல்லா தெய்வங்களும் கலைமகள், அலைமகள், மலைமகள், சரஸ்வதி எல்லாம் தாமரையில தான் இருப்பாங்க. வெண் தாமரை, செந்தாமரையில லட்சுமி இருப்பாங்க. அப்ப உள்ள லட்சுமி செயல தாமரைக்குன்னு இடிச்சிருவாங்களா? இப்ப சமீபத்துல சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. என்னன்னா இப்ப தாவேக்காவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கியாச்சு. இனிமே கண்டக்டர்கள் பஸ்ஸை எப்படி ஒவ்வொரு ஸ்டாப்ல நிறுத்த போறாங்கன்னு தெரியல. விசில் அடிக்க கூடாது. விசில் அடிச்சா அது விஜயை ஞாபகப்படுத்தும். ரோடு முழுக்க இருக்குள்ள எல்லா இலைகளையும் வெட்டணும், ரெட்டை இலையே இருக்குல்ல எல்லாத்தையுமே. அப்படி யோசிப்பாங்களா? வித்தியாசமான திராவிட மாடல் தானே. அந்த எலெக்ஷன் தேதி அன்னைக்கு சூரியனே மறைக்கணும். இல்ல நீங்க சேலஞ்ச் பண்றீங்களா? அவங்க அப்படி யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா கொசு உற்பத்தியை தடுக்கிறதையே, கொசு வேலையை சாக்கடைகளுக்கே மூடக்கூடிய புத்திசாலித்தனமாக யோசிக்கக்கூடிய ஒரு மாடல்ல இதெல்லாம் செய்ய மாட்டாங்களா? அதனால
மிக மட்டமாக செயல்பட்டிருக்கிறார். இது வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு கிரிமினல் செக்ஷன்ல அவர் போடணும், அவர் டிஸ்மிஸ் பண்ணணும். அவருடைய சொந்த பணத்துல அந்த செலவுல எல்லாத்தையும் மீண்டும் சரி பண்ணணும். அது அவருடைய காசு எடுத்து செலவு பண்ணணும். ஹி ஷுட் பி டிஸ்மிஸ்டு. குண்டாஸ் தூக்கி போடணும். ஒரு கோயிலை வந்து இடிக்கிறார்னு வச்சுக்கோங்களேன், கட்டப்பட்ட கோயிலை இடிக்கிறார் கும்பாபிஷேக சமயத்துலன்னா, ஒரு மத மோதலை ஏற்படுத்தக்கூடிய செக்ஷன்லாம் என்னென்ன இருக்கோ அந்த அட்வொகேட் யாராவது தெரியும், அவங்களுக்கு தெரியும். அந்த செக்ஷன்லாம் போட்டு குண்டாஸ் தூக்கி உள்ள தூக்கி போடணும். நீங்க பாருங்க, ஏதாவது ஒரு பேங்க்லயோ மற்ற கவர்மெண்ட் ஆபீஸ்லயோ ஏதோ ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன தப்பு பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே டிரான்ஸ்பர் நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா? நம்ம பாக்குறோம். ஒரு சின்ன ஒரு தப்பு தெரியாம கூட நடந்திருக்கும், உடனே டிஸ்மிஸ் பண்ணி இது பண்ணி சஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த HRMC-ல மட்டும் என்ன பெரிய தப்பு பண்ணினாலும் கூட தண்டனையே கிடையாது. நம்ம எத்தனை செய்தி வரைக்கும் பார்த்திருக்கோம். தப்பி தவறி கோர்ட்டுக்கு போய் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தா கூட கோர்ட் என்ன பண்ணும்? தண்டனை கொடுக்காது, கண்டிக்கும். அப்புறம் எப்படி இது தீர்ந்து போகுது? உத்தரவு போட்டாலும் எக்ஸிக்யூட் பண்ண போறது இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால இது வந்து வன்மையா கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயல். நம்ம பொன்மாணிக்கவேலுடைய இந்த இது வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. ஆமா, ரொம்ப அழகா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கோயிலுக்கு வந்து வரவு செலவு, அந்த இந்த நிலத்துல இருந்து வருமானம் கரெக்டா வந்திருக்கா, வசூல் கொடுக்குறானா, குத்தகை ஒழுங்கா கொடுக்குறானா, கரெக்டான குத்தகை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதா, கடை வாடகை கரெக்டா நிர்ணயம் பண்ணிருக்காங்களா, சரியா கொடுத்துட்டு இருக்கானா, அது முறையா வருதா, அந்த செலவு சரியா போகுதா, கும்பாபிஷேகத்துக்கு கணக்கு ஒழுங்கா எழுதுறானா, எழுதின கணக்கு செலவு பண்ணிருக்கானா, இதை பாக்குறது தான் இந்த HRMC உடைய வேலை. உள்ள வந்து நீ வந்து ஒண்ணுமே கேட்கறதுக்கு உரிமையே கிடையாது. என்ன சொல்றாருன்னா, EO ஆபீஸே வந்து HRMC கோயில் வளாகத்துக்குள்ள இருக்கவே கூடாது, வெளியே துரத்துங்க அப்படிங்கிறார். ஹூ ஆர் யூ? வெளியில இரு. தப்பி தேடி வெளியில இடமே கிடைக்கல அப்படின்னா, உள்ளதான் கோயில் வளாகத்துக்குள்ளார EO ஆபீஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துக்குரிய வாடகை EO ஆபீஸுக்காக கோயில் நிர்வாகத்தை கொடுக்கணும். தெளிவா பேசியிருக்காரு. அது பெரிய லென்த்தி வீடியோ, ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. HRMC ரோல் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காருங்க. பாருங்க, சமீபத்துல இவர் அஸ்வத்தாமன்ஜி ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அது கேட்டதுக்கு அப்படியே மனசுலாம் கண்ணீர் வருது. கடலூர் மாவட்டத்துல 75 ஆண்டுகள் பழமையான ஒரு திரௌபதி அம்மன் கோயில். அந்த கோயில் வந்து இப்பதான் கோயிலா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ஓய்வு போட்ட வீட்டுக்குள்ளார அந்த கோயில் இருக்கு. திரௌபதி அம்மன் வச்சு வழிபடுறாங்க. 5 கால பூஜை நடந்திருக்கு தினசரி இந்த முறைப்படி. அந்த அதுக்கு கோயில் சொல்ல மாட்டாங்களா, திரௌபதி சாமி வீடுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த வன்னியர் குல பெருமக்கள்லாம் சேர்ந்து எல்லாம் நம்மளாம் பெருசா பண்ணலாம் சொல்லி எல்லாம் ஏழை விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள் அவங்கலாம் சேர்ந்து 1 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் பாருங்க. பெரிய சந்தோஷமா பெரிய பிரம்மாண்டமா அதே இடத்த கோயிலா கட்டியிருக்காங்க. கட்டி முடிச்சு அழகா எல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணி அவங்களே எல்லாம் பண்ணி சிறப்பா பண்ணி ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிச்ச உடனேயே தலைவன் உண்டியலோட வந்திருப்பானே. இந்த HRM ஆலய இந்து சமய அறநிலையத்தில் வந்து கண்காணிப்பு குழு உள்ளே வந்து பாக்குது, என்ன எல்லாம் முறைப்படி நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்னு போலீஸ் படையோட வந்து பாக்கு கண்காணிப்புக்காக வராங்களாம். ஆய்வு செய்ய வராங்க. ஆய்வு செய்ய வரும்போது என்னாச்சு, இத்தனை போலீஸ்காரங்க இத்தனோட வராங்க அதிகாரிகள். அப்படி வரக்கூடிய அதிகாரிகளை அங்க பரம்பரையா இருக்கக்கூடிய கோயில் பூசாரி தாக்கினார் என்று சொல்லி அவரை வந்து கோயில் விட்டு தூக்கிட்டு இவங்க நிர்வாகத்தை கைப்பற்றி அந்த ஊருக்கே சம்மந்தமே இல்லாத யாரோ ஒருத்தருக்கு வந்து பூசாரியா போடுறாங்க. பூசாரியா போட்டுட்டு அவர் வந்து ஒரு 4 மாசம் ஆச்சு, அவருக்கு ஒரு சம்பளம் ஒண்ணு தினசரி வந்துட்டு போனோம். ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, இவரால் வர முடியல, நின்றுட்டார். 75 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடைபெற்று வந்த அந்த கோயில் வழிபாடு HRMC உள்ள புகுந்தோட இன்னும் போயாச்சு. ஆம புகுந்த வீடு, அமீனா புகுந்த வீடு, HRMC புகுந்த கோயிலும் உருப்படாது. அதான் நடந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலயும். அதனால இங்க வந்து இந்த EO பண்ணது ஒரு பெரிய அராஜக செயல், கிரிமினல் குற்றம். அதனால இவருடைய சொந்த பாக்கெட்ல இருந்து அதெல்லாம் சீர் பண்ணணும். அது சீர் பண்ணாமல் அந்த ஆலய கும்பாபிஷேகம் நடத்த விடக்கூடாது. அது வந்து அந்த ஊருக்கு அந்த பகுதிக்கு ஒரு பெரிய துர்பாக்கியம் வரும். அதே போல இவர் வந்து இப்படிப்பட்ட மத மோதலை ஏற்படுத்தக்கூடிய அந்த வழிபாட்டு செயல் நடக்கும் போது அதை வந்து அவமதிக்கக்கூடிய செயலை பண்ணியிருக்காரு, இடிக்கக்கூடிய கிரிமினல் குற்றத்தை பண்ணியிருக்காரு. அதனால அதற்கான எல்லா செக்ஷன்லயும் இவர் மேல கேஸ் போடப்பட்டு இவர் குண்டாச உள்ள போடப்பட வேண்டும். அப்படி பண்ணார்னா
சேகர் பாபு ஒழுங்கா ஆட்சி பண்றார், திறமையா செயல்படுத்துறாருன்னு அர்த்தம். பண்றாரா பாப்போம். நாங்கள் மற்ற மாநிலங்களுக்கு நாங்கள் போட்டி போடுறதில்ல, உலக நாடுகளோடு தான் போட்டி போடுறோம். விரைவிலேயே 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை உச்சத்தை அடைந்து விடுவோம். அதிகமாக ஜிஎஸ்டி நாங்க தான் கொடுக்கிறோம் அப்படின்னு பொருளாதாரத்துல இந்தியாவுடைய ஜிடிபியை விட தமிழ்நாடு ஜிடிபி பெருசு இப்படியெல்லாம் பேசுறாங்க. நம்மளும் இதை நம்புறோம். திடீர்னு பார்த்தா ஒரு சோகமான செய்தி ஒன்று வந்திருக்குது. சோகமானன்னா மனசே ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. என்னன்னா, குடியரசு தினத்துல, சுதந்திர தினத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு போலீஸ்காரர் 10 ஆண்டுகள் அவர் மீது எந்த ஒரு சார்ஜ் ஷீட்டோ எந்த ஒரு தவறும் செய்யலைன்னா அவருக்கு மிக சிறந்த காவல் நிலையம் காவலர் அப்படின்னு சொல்லி அவருக்கு பதக்கம் கொடுப்பாங்க. இது போல கடந்த குடியரசு தினம் அதுல பதக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா திருநெல்வேலியில ஆர்டர் 113 பேருக்கு பதக்கம் கொடுக்கணும், ஆர்டர் கொடுத்துருக்காங்க, சேரலையா. முத நாள் நைட்டு தான் உங்களுக்கு தெரியுது இன்னைக்கு நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு நமக்கு பதக்கமே இருக்காதே, என்ன பண்ணலான்னதும் கழிவறையிலே அமர்ந்த பொழுது அந்த காவலர் அதிகாரிகளுக்கு ஒரு புதுசா ஒரு ஐடியா தோணிருக்கு. போன வருஷத்துல எல்லாருக்கும் இதே போல கொடுத்துருப்போம்ல, அவங்கெல்லாம் லிஸ்ட் எடு, அவங்க வீட்டில் போயிட்டு பதக்கத்தை வாங்கிட்டு அதை கொடுப்போம். பார்த்தா 2 மேட்ச் ஆகலை, ஏன்னா இந்த தடவை ஜாஸ்தி வாங்குறாங்க. அதனால இப்ப என்னன்னா, அந்த பல கூட்டங்கள் கட்சி கூட்டங்களை பார்த்தீங்கன்னா சால் போடுவாங்க, அந்த சால் அப்படியே பின்பக்கம் போயிட்டு திரும்ப இன்னொருத்தர் வருவார், அவரும் அதே சால் போடுவார். ஏன்னா அவர் சால் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டார் சால்வை. அதே போல பதக்கத்தை மாத்தி மாத்தி கொடுத்து வாங்கி திரும்ப பதக்கம் சொருவி இப்படி வந்திருக்கு. இது போன்ற ஒரு அவல நிலை இல்லை, அது போலீஸ்காரர்களுக்கு செய்த ஒரு அநீதி, அவமானம் அப்படின்லாம் ஆர்டிகல் வந்திருக்குது. இப்ப பத்திரிகை செய்தியாக வந்திருக்குது. எப்படி பாக்குறீங்க? இது நடந்திருக்கிறது திருநெல்வேலியில. நிச்சயமாக அவமானம் தான். ஏன்னா இப்ப பாருங்க, 113 பதக்கத்தை கூட தயார் செய்ய வக்கில்லாத அளவுக்கு இந்த நிர்வாகம், தமிழக அரசு நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு அவமானம் பாருங்க. இப்ப பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவலர்களுக்கு இதான் நிலைமை. அவங்க திமுக மாதிரியே செயல்படுறாங்க. அப்படி இருந்தும் அப்படி இருந்து அப்படிதான் கவனிப்பு. இப்ப கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் ஷுட் பி ப்ரிப்பேர்டு ஃபார் எனிதிங். ஏதாவது எதிர்பாராம நடக்கூடிய பல சம்பவங்களுக்கு கூட தயார் நிலையில கவர்மெண்ட் இருக்கணும் என்று சொல்லிதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இப்ப திடீர் ஒரு கலாமிட்டி வருது, அந்த மாதிரி எதிர்பாராம அந்த நிகழ்ச்சி கிடையாது. ஜனவரி 26 அது மாறல, பல மாசங்களுக்கு முன்னாடியே யோசனை பண்ணிருக்கணும். இல்ல உங்களுக்கு தெளிவா தெரியுது ஜனவரி 26 குடியரசு தினம்னு. ஸ்டாலினுக்கு பல நேரங்கள்ல இந்த டவுட் வந்திருக்கலாங்கிறீங்க. சரி, 113 பதக்கம் தான் கொடுக்க போறோம், இந்த தேதியில கொடுக்க போறோங்கிறது முடிவு பண்ணிருப்பாங்க இல்லையா? அது என்ன நேத்திக்கு முடிவு பண்ணிருப்பாங்களா? இல்ல ஒரு வாரம், பல மாதங்களுக்கு முன்பு முடிவு பண்ணி அதுக்கு உடனே ஒரு ப்ராஜெக்ட், ஃபண்ட் அலோகேட், இதெல்லாம் நடக்கும் இல்லையா? கவர்மெண்ட்ல அதான எல்லா இடத்துலயும் அதான ப்ரொசீஜர் இல்லையா? அப்போ 113 பதக்கங்களை கொடுப்பதற்கான ஒரு நிர்வாக திறமை கூட அற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னா அதை விட வெட்கக்கேடு என்ன இருக்கு? இதே போல ஒரு முறை நம்ம செய்தி சிலையில பேசணும். கோயம்புத்தூர்லயும் எங்கேயோ கொங்கு மண்டலத்துல, எந்த ஊர்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அரசாங்கங்களுடைய பயனாளிகளுக்கான இந்த பரிசு தொகுப்பு வாங்கும் போது திரும்ப ஒரு 5 மட்டும் வச்சிருக்காங்க. அவர் 100 பேர் வந்திருக்காங்க, அப்படியே திருப்பி ரொட்டேஷன் வருது, அது வீடியோ எடுக்கிறாங்க, சமூக வலைத்தளங்கள வருது. இதே போல நீங்க சால்வை சொன்னீங்க, இதெல்லாம் கூட சரி நம்ம ஏத்துக்க முடியும். ஆனா ப்ரிப்பேர் இல்லாம வருவாங்க. சரி இல்ல, அத கூட தவறுதான். இருந்தாலும் கூட என்னன்னா, இது இந்த பதக்கம் வழங்குது என்பது ஒரு அங்கீகரிக்கக்கூடிய அங்கீகாரம். இப்போ உனக்கு இப்போ நான் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, இவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அவங்க குடும்பத்தோட வந்திருப்பாங்க. ஒரு சின்ன குழந்தைக்கே அது ஒண்ணுமே இல்லாத ஒரு பேப்பர், அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி இன்னொரு குழந்தை கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்ப அவமானப்படுத்துறது தானே அது. அந்த குடும்பத்தையும் அவமானப்படுத்திருக்காங்க, அவங்களுடைய சர்வீசஸ் அவமானப்படுத்திருக்காங்க. அதனால ஒரு பெரிய அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயலை தமிழக அரசு செஞ்சிருக்கு. அந்த காவல்துறைக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய சர்வாதிகாரி இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? நீங்க அழகா சொன்னீங்க, இதற்கும் ஃபண்ட் மத்திய அரசு கொடுக்கலன்னு ஏதாவது சொல்ல. மத்திய அரசு வஞ்சிக்கிறது, மத்திய அரசு அப்படி சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருவாங்க. பதக்கம் வாங்க காசு தராத பாசிச பாஜக அப்படின்னு சொல்ல போறாரு. இது குறிப்பா என்ன ஆகும்னா, அந்த காவல்துறையில
நம்ம ஒரு பக்கம் வந்து திமுகவுக்கு ஜாட்ரா என்று சொல்றோம், அதெல்லாம் ஒரு பக்கம், அது உண்மைதான். அது இருந்தாலும் கூட டிமோட்டிவேட் ஆகும் இல்லையா? டிமோட்டிவேட் ஆகும். இப்போ காவல்துறை என்பது பாத்தீங்கன்னா மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிக்சட் ஹவர்ஸ் இருக்கும். இவங்களுக்கு ஒண்ணு கால நேரம் கிடையாது, எப்ப போகணும் எப்ப வரணும், ஒண்ணு டியூட்டி டைம் ஒண்ணு திடீர்னு கிளம்பி உடனே போகணும், மணிக்கணக்கா வெயில்ல சோறு தண்ணி இல்லாம, அதானே அவங்க காவல்துறை. அப்படி சர்வீஸ் பண்ணக்கூடிய காவல்துறை வந்து ஒரு 10 வருஷம் ஒழுங்கா சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன அங்கீகாரம், பதக்கம், அவ்வளவுதான், கைத்தட்டல். அந்த மரியாதையை கூட ஒழுங்கா செய்ய துப்பு இல்லாத அரசாங்கம் இந்த அரசாங்கம் இருக்கிறது. உண்மையிலே ஸ்டாலின் வந்து ஒரு மானமுள்ள ஒரு இவரா இருந்தா என்ன பண்ணும், அமைச்சரா இருந்தா என்ன பண்ணும், என்னுடைய துறைக்கு வந்து ஒரு பெரிய தோல்வி என்று சொல்லி தார்மீக ரீதியா ராஜினாமா பண்ணிட்டு அப்புறம் சில பேர்லாம் இல்ல இல்லன்னு சொன்ன பிறகு திருப்பி அந்த மாதிரி கூட ஒரு டிராமா நடத்தி இருக்கலாம். அது கூட செய்யல. அப்ப அது இவருக்கு தெரிஞ்சதா இல்ல இது நம்முடைய கடமையை நம்ம சரியா பண்ணல அப்படிங்கிற என்ன கூட வரலையா என்ன எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் 2 செய்தியும் சேர்த்து சொல்லல, ஆனா இதை சேர்த்து சொல்ல வேண்டிய சூழல் இருக்கிறதுனால சொல்றேன். நமக்கு தெரியும், இந்த கால்வான் பள்ளத்தாக்குல பெரிய பிரச்சனை நமக்கும் சீனாவுக்கும் வந்தது. நமது தரப்புல 22 இராணுவ வீரர்கள் பலிதானம் ஆனார்கள், உயிர் தியாகம் செய்தார்கள். அதுவும் நம்ம ஊர் ராமநாதபுரத்தை சேர்ந்த அவில்தார் பழனி தலைமையில தான் அந்த இராணுவ வீரர்கள் சண்டை போட்டாங்க. ஆனா சீனா தரப்புல 45க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனாங்க. ஆனா நம்ம என்ன சொன்னோம், 22 பேர் இறந்து போனாங்க, இவர்கள் எல்லாம் மாவீரர்கள், அவங்களுக்கு என்ன காம்பன்சேஷனோ என்னென்னவோ எல்லாம் செஞ்சோம். இன்னும் சொல்ல போனா இப்பொழுது லடாக்ல பழனி அவர்களுக்கு ஒரு வெண்கல சிலையை நம்ம தொடங்கி வச்சிருக்கோம். டேராடூன்ல அவருக்கு அந்த ட்ரைனிங் சென்டர்லயும் அவருக்கு ஒரு சிலை இருக்கு. ஆனா சீனால இப்போ இராணுவத்தினர் மத்தியில ஒரு கொதிப்பு இருக்கு. இந்த நாட்டுக்காக தான் நாங்க 45 பேர் செத்துருக்கோம். ஆனா ஜியோ பாலிடிக்ஸ் நம்மளுடைய தோல்வி தெரிஞ்ச அசிங்கமா இருக்குன்னு எத்தனை பேர் இறந்தார்கள்னு உட்பட ஒன்றும் சொல்லாம அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கூட, ஏன்னா அது தெரிஞ்ச விலையில தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாம இருக்காங்கிறத சொல்லும் பொழுது இதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். அதாவது உரிய அங்கீகாரம் கொடுக்காத ஒரு தன்மை. நிச்சயமாக. அதாவது இந்த பணம் என்பதை விட, சம்பளம் என்பதை விட, வருமானத்தை விட இந்த அங்கீகாரம் என்பது ரொம்ப முக்கியம். சில பேர் பாத்தீங்கன்னா சில தனியார் கம்பெனியில முதல்ல சேர்ந்திருப்பான், கடைசி வரைக்கும் அங்கேயே இருப்பான், போகவே மாட்டான். சம்பளம் கூட கம்மியா தான் இருக்கும். ஆனா என்னன்னா அவனுக்கு வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அங்க போனா இருக்கும், ஒரு அங்கீகாரம் இருக்கும். அது ஒரு பெரிய திருப்தி. அந்த இதுல வந்து சொல்லுவாங்க மாஸ்லோஸ் ஹியரார்கிக்கல் நீட்ஸ் அப்படி சொல்லிட்டு சைக்காலஜிஸ்ட் எழுதியிருக்காரு. அது ஒரு பிரமிட் மாதிரி போட்டிருப்பாரு. அதுல போகும்போது அந்த வருமானம் இதெல்லாத்த விட கீழே கடைசியா என்ன கொடுத்திருப்பாருன்னா, அந்த பிரமிட்ல இந்த அங்கீகாரம் என்பது மிக 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 பெருசு. நீங்க ஒரு சின்ன பேப்பர் கொடுக்குறோம் அல்லது ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்றோம், அந்த வார்த்தை வந்து அவனோட மோட்டிவேட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமா இருக்கும். அதுதான் ஒரு ஆர்கனைசேஷன் முக்கியமானது. அவர் மாஸ்லோ என்கின்ற ரஷ்ய உளவியல் அறிஞர் சொல்லியிருப்பார். அப்ப அந்த அங்கீகாரத்தை கொச்சப்படுத்திட்டீங்கல்ல, உங்களுடைய நிர்வாக திறமையின்மை எந்த அளவுக்கு வெளிப்பட்டு இருக்கு பாருங்க. இப்போ சமீபத்துல இந்த மாதிரி நீங்க சொன்னோன்னு எனக்கு நிறைய ஞாபகம் வந்தாச்சு. இப்ப சமீபத்துல மழை பெஞ்சப்ப ரெட் ஹில்ஸ் பகுதியில அந்த பகுதிகளில் ப்ளீச்சிங் பவுடர் ரோடு ஓரத்தில் அந்த துர்நாற்றம் முடிக்கும், அதுக்கு ப்ளீச்சிங் பவுடர் போடுவாங்க. ப்ளீச்சிங் பவுடர் இல்லைங்க, மழை வரப்போகுது தெரிஞ்சா எத்தனை இந்த ரெட் ஹில்ஸ் போய் எத்தனை ப்ளீச்சிங் பவுடர் அது யோசனை பண்ண மாட்டாங்களா? உடனே கடையில் போய் மைதா மாவு வந்து போட்டிருக்காங்க. பேப்பர்ல செய்தி வந்தது. இல்ல இங்க அமைச்சர் தாமான்பரம் சொன்னாரு, அது என்ன ரேட்டு இது என்ன ரேட்டுன்னு உனக்கு தாம்பரத்துலயும் இதே போட்டாங்க. அப்படியா? அப்ப வெள்ளையா போட்டு அவ்வளவுதான். மைதா ரேட்டு என்னன்னு தெரியுமா, ப்ளீச்சிங் ரேட்டு என்னன்னு தெரியுமான்னு அடுத்த மீட்ல அவன் கரெக்டா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் சொன்ன உடனே அவருக்கு ஒன்னும் கோபம் வந்துருச்சு. இல்ல இல்ல ப்ளீச்சிங் பவுடர் எதுக்காக போடுறோம்? இப்ப அமைச்சர் வெள்ளையா ஒண்ணு போடணும்னு கணக்கு அப்படியே நினைச்சிருக்காரா? அது சுகாதாரத்துக்கான ஒரு ஏற்பாடு. அப்ப வெள்ளையா இருந்தா இது வேணா போட்டுருவாங்களா? என்ன இது அல்பத்தனமா இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சென்சே இல்லாத அமைச்சர்கள், அப்படிப்பட்ட அமைச்சர்களை மேய்க்கக்கூடிய முதலமைச்சர் இதான் நம்முடைய இது. இங்க பாருங்க, இங்க ஒரு நீங்க ஃப்ளோல ஏதோ சொல்லிட்டீங்க, மேய்க்கக்கூடியன்னு சொல்லிட்டீங்க, தப்பான வார்த்தை தான். ஜிஹெச்ல ஒரு அம்மாவுக்கு வந்து ஆன்ஜியோ பண்ண, ஆன்ஜியோ வந்து கையில தான் பண்ணுவாங்க. ஆன்ஜியோ பண்ணி முடிச்சு ரிசல்ட் வந்து எல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கையை எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒழுங்கா பண்ணிருக்காங்க. அப்ப எந்த துறையில போனாலும் வந்து நிர்வாக சீர்கேடு. இந்த ஆட்சியில அவலம் பாருங்க. நீங்க இந்த அமைச்சர்கள்லாம் சொல்லுங்க, எந்த ஊரை இப்ப சேகர் பாபு எடுத்தாருன்னா அவங்க பண்ணுவாரு,
இந்த இந்து சமய அறநிலையத்துறை தவிர அவர் என்ன பண்ணுவார், அங்க போய் மேயர் கூட ஏதாவது அரட்டை அடிச்சுட்டு அங்க போய் கொடை வச்சுட்டு பார்த்துட்டு வீடியோ போட்டு, நம்ம கல்வி அமைச்சர் போய் என்ன பண்ணுவாரு, பொறுப்புணர்வு துறையை போய் ஆய்வு பண்ணுவார், அதை பத்தி அறிக்கை விடுவார். அப்போ ஒவ்வொரு அமைச்சரும் தங்கள் துறையை பத்தி கவலைப்படாம, இந்த மாதிரி நிறைய இருக்கு, நான் 2 சாம்பிள் தான் சொல்றேன். வேற ஏதோ துறையை பத்தி பேசுறது, அறிக்கை விடுறது, கேள்வி பதில் கொடுக்கறது, இப்படி ஒரு கேலி கூத்தாக தமிழக நிர்வாகம் போய்கொண்டிருக்கிறது. அதுல இது ஒண்ணு ஃபெதர் மாதிரி நிர்வாக சீர்கேட்டுக்கு ஒரு அந்த ஃபெதர்ல ஒண்ணு சேர்த்துக்கலாம். அதனால ரொம்ப மிக வேதனையாக இருக்கிறது. அடுத்த 3 மாதங்கள் தான் நம்ம தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இப்படிப்பட்ட நிர்வாக சீர்கேடு தொடர வேண்டுமா என்பதை முடிவு செய்யக்கூடிய வாய்ப்பு 3 மாதங்கள் கழித்து வரப்போகின்றது என்ற பொறுப்புணர்வு தமிழக மக்களுக்கு வந்தால்தான் இதை மாற்ற முடியும். இல்லாட்டி இப்படியே தொடரும். நிர்வாகம் ஒழுங்கா செய்யறாங்களோ இல்லையோ, ஆனா இவங்க மேடை ஏறிட்டாங்கன்னா அவங்க கொடுக்குற உதாரணம்லாம் உங்களால கேட்கவே முடியாது. வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு எங்க பார்த்தாலும் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க. அது வேற ஒன்றும் இல்லை, திமுகவுடைய மகளிர் அணி. அதாவது நிறைய இம்பார்ட்டன்ஸ் கனிமொழிக்கு கொடுக்கல அப்படின்னு திமுகவில் யாராவது சொல்லிடக்கூடாது, மற்றவர்கள் விமர்சிச்சிட கூடாதுங்கிறதுக்காக மகளிர் அணி சார்பாக சும்மா ஒரு டோக்கனுக்காக ஒரு ப்ரோக்ராம் நினச்சி, அதுவும் அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க தான் பெரிய அளவில் செலவு பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஸ்டிக்கர், கனிமொழிங்கிற ஸ்டிக்கரும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தஞ்சாவூரில் ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. அதில் பேசிய கனிமொழி எம்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்னருக்கு சம்பளம் கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட்டு, மாநிலத்தில் ஒவ்வொரு மாநிலமும் கவர்னருக்காக செலவு பண்ணுது, அதை கால்குலேட் பண்ணால கிட்டத்தட்ட 700 crores வருது. சட்டசபையில் நடவடிக்கை இப்படி தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்ச பிறகு ஆர்.என். ரவி ஏன் வரணும், ஏன் பாதியிலே கிளம்பி போகணும்? இப்போ இவருக்கு கொடுக்குற சம்பளத்தெல்லாம் செலவெல்லாம் நம்ம சேர்த்து வச்சோம்னா கல்வி, சுகாதாரம், இது போன்ற பல நல்ல பணிகளுக்கு செலவு செய்யலாம். அதனால கவர்னர் பதவியே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கனிமொழி யார் அப்படி சொன்னோம்னா, எந்த அளவுக்கு பொறுப்போடு பேசக்கூடிய என்பதுக்கு ஒரே ஒரு சின்ன சாம்பிள் சமீபத்தில் நடந்து சொல்றேன். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில இருக்கக்கூடிய தீபத்தூண் என்பது ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு, இலக்கிய ஆதாரங்கள் இருக்கு, ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கு. அந்த தனிநபர், அந்த நீதிபதி போய் அந்த இடத்தையும் நேரடியாக பார்வையிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் தீர்ப்பை கொடுத்திருக்கார். அது இவ்வளவு உயரம், 6 அடிக்கு மேல இருக்கணும், 8 அடி இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த தீபத்தூண். நான் கூசாம சர்வைக்கல்னு சொல்றாங்க. சர்வைக்கல் எங்க 8 அடிக்கு இருக்கும், 6 அடிக்கு இருக்குமா? கனிமொழி சொல்லியாச்சு, உடனே எல்லாரும் ஜால்ராக்கள் ஊப்பிக்கல் முழுக்க ஆமா 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 ஆமா. எந்த அளவுக்கு அடிச்சூடு சேகர் பாபு விஞ்சிடுவாங்க போல்றது. இப்ப இந்த கவர்னர் மைக்கு ஆஃப் செய்யப்பட்டதா என்று பிரச்சனை வந்தபோது நாங்களாம் அந்த மாதிரிலாம் பண்ணல அப்படின்னு இவங்க கனிமொழி அக்கா சொல்றாங்க. டெக்னிக்கல் ஃபால்ட், நாங்களாம் அந்த மாதிரிலாம் பண்ணலன்னு. நிருபர் கேள்வி கேட்கிறாங்க, நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே அளித்த வாக்குறுதியில எத்தனை சதவீதம் நிறைவேற்றிருக்கீங்க, அது பெர்சன்டேஜ் கணக்கெல்லாம் சொல்றாங்க. இத்தனை வாக்குறுதி சொல்லி இத்தனை நிறைவேற்றினது நம்பர் சொல்றாங்க. அதுவும் அடிச்சு விடு தானே, அது மாதிரி இது ஒரு அடிச்சு விடு. உடனே அவர் கேட்கிறாரு, அந்த நிருபர் நல்லா கேட்டாரு, அது வீடியோ இருக்கு பாருங்க, சமூக வலைத்தளங்கள்ல இருக்கு. இந்த மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்டசபை நிகழ்ச்சிகளை நேரடி ஒளிபரப்பு செய்வோம் ஒரு அறிக்கை தேர்தலுக்கு சொல்லிருந்தீங்களா, அதையே செய்யல. நீங்க அதை செஞ்சிருந்தீங்கன்னா இப்ப நீங்க இந்த மாதிரி சொல்லக்கூடிய மக்கள் நம்பக்கூடிய, நேரடியா பார்த்து தெரிஞ்சிருப்பாங்களே மைக் ஆஃப் செய்யப்பட்டதா இல்லையா, எல்லாமே நேரடியா பாத்துக்கலாமே. கரெக்டா அந்த ப்ரோக்ராம் அந்த என்ன நடந்ததோ அது மட்டும் லைவ்ல வரல. அந்த மாதிரி ஏன் முழுக்க ஏன் பண்ணல அப்படின்னு கேட்ட உடனேயே எஸ்கேப், பதிலே சொல்லல. அதனால இப்படிப்பட்ட பொறுப்புள்ள உண்மையே பேசக்கூடிய ஒரு எம்பி தான் இந்த கருத்து சொல்லியிருக்காரு. அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க, அவங்களுடைய தரத்துக்காக சொன்னவங்க. இப்ப இவங்க சொன்ன லாஜிக் நம்ம பார்ப்போம். இவங்க சொன்னதை இவங்களை பத்தி சொல்லிட்டா இவங்க லாஜிக் என்ன சொல்லியிருக்காங்க, கவர்னருக்கு நாடு முழுக்க எல்லா யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் எல்லா ஸ்டேட்லையும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா 700 கோடி ஒரு ஆண்டுக்கு செலவாகிறது. அதையும் செலவு பண்ணும். கவர்னர் எதுக்கு, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னர் எதுக்கு அப்படின்னு வசனம் பேசுவாங்களே, அந்த மாதிரி எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. இப்ப இதே லாஜிக் நான் அப்ளை பண்றேன். இப்ப கருணாநிதி பேர்ல அங்க ஒரு சமாதி வச்சு அந்த சமாதிக்கான பணம் இவங்க குடும்ப நிதியில போகுது.
நீங்களும் நானும் கட்டுக்கூட வரிப்பணத்தான செலவு பண்றாங்க. எது கருணாநிதிக்கு தினசரி அங்க போய் அந்த மலர் அலங்காரம் என்ன, தினசரி ஏதோ கலை நிகழ்ச்சி தாரத்தப்பட்ட தினசரி இதை நடந்துட்டு இருக்கு. அதுக்கான பணம் யார் விட்டு போனோம்? அதை எடுத்து ஏழை மக்களுக்கு பால் கொடுக்கலாமே, சுகாதார மேம்பாடு பண்ணலாமே, தடுப்பூசி போடலாமே. எத்தனை இடங்களில் ஊர் முழுக்க வந்து இவர் பேர்ல விழா நடத்துக்கீங்க, அலங்கார வளைவு கட்டிருக்கீங்க. கலைஞர் பேர்ல 100ஆண்டு விழா வளைவு சொந்த காசுல கட்டுறேன். ஆமா, அந்த வளைவுகள்லாம் கட்டுறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஏழைகளுக்கு கொடுத்துக்கலாமே. கனிமொழி எம்பியா இருக்கும்போது எத்தனை உங்களுக்கு எம்பிங்கிற முறையில் எத்தனை ஒரு சலுகை வருது? சம்பளத்தை விட்டுருங்க, ஏர்போர்ட்ல எழுத போடக்கூடிய இது பாதுகாப்பு வீரர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் இதுக்கு கட் பண்ணுங்க. அதெல்லாம் எடுத்து ஏழை கொஞ்சம் இப்படி பேசிட்டே போலாம் இல்லையா? ஆகவே இந்த லாஜிக் வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்டு பார்க்கணும். இது வந்து நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கவர்னரை வந்து விமர்சித்து அதை வந்து ஒரு கீழ்த்தரமான வந்து கவர்னரை வந்து என்ன கார்னர் பண்ணணும் என்பது போல அவங்க நினைக்கிறாங்க. இது ஒண்ணு. இரண்டாவது, மீண்டும் பிரிவினைவாத அரசியலை திமுக கையில் எடுத்திருக்கிறது. கவர்னரை அட்டாக் பண்றது என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டாக் பண்ணணும். இவங்க நிர்வாகம் போன இதுலயே பார்த்தோம், இவங்க நிர்வாக சீர்கேடு, நிர்வாக திறமையின்மையை வெளியுலகுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது அதை மறைப்பதற்காக இந்த மாதிரி இதை ஒண்ணு செய்யணும். அதுதான் இந்த மாதிரி கவர்னர் டார்கெட் பண்றாங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததே எப்படி வந்தது நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இவங்களுடைய இந்த பராசக்தி மூலம் எல்லாருக்கும் திருப்பி எல்லாம் மறந்து போனவங்களும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இல்லைன்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. 1965 இதே ஜனவரி 26 நம்ம நேற்று கொண்டாடுறோம். ஜனவரி 26 இந்திய நாடு முழுக்க எல்லா மாநிலங்களையும் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கும் போது சென்னையில வந்து மாணவர்கள் தூண்டிவிடப்படுகிறார்கள். தூண்டிவிடப்பட்ட மாணவர்கள் என்ன பண்றாங்க? எல்லா கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போய் எல்லா ஹிந்தி ரயில்வே டிபார்ட்மெண்ட் எல்லா ஹிந்தி போர்டை அழிச்சாங்க. அது மட்டும் இல்ல, ரயில்வே ஸ்டேஷன் நெருப்பி வச்சாங்க, ரயில்வே ப்ராப்பர்ட்டியை டெமாலிஷ் பண்ணாங்க. பண்ணா சும்மா இருக்குமா போலீஸ்? யாரா இருந்தா ஹிந்திக்காக ஹிந்தி அறிக்கை ஒழிகை என்று சொல்லி வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அடுக்கோசனம் பேசினார் ஒருத்தர், அண்ணாதுரைன்னு. அதை கேட்டெல்லாம் ரோட்ல இறங்கி வந்து மாதிரி பண்றாங்க. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றது போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தியான ஆகணும். 70க்கும் மேற்பட்ட பேர் இறந்து போனதா இப்ப சொல்றாங்க. ஆனா என்னன்னு தெரியல, உண்மையான எண்ணிக்கை தெரியல. காங்கிரஸ் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு பிரிவினைவாதத்தை கையில் எடுத்து ஆட்சியை பிடித்த திமுக அப்படிதான் வந்தது இல்லைங்களா? இப்ப தோல்வி வரும்போதெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, மீண்டும் அதே பிரிவினைவாதத்தை கையில் எடுப்போம். அப்ப மொழி அரசியல் இப்போ வந்து கவர்னரை தாக்கக்கூடிய சென்ட்ரல் ஸ்டேட் டிவைட். இப்ப நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எழுதியிருக்கிறான், மும்மொழி கொள்கையில் தெளிவா சொல்லியிருக்காங்க. இன்னொரு மொழி ஹிந்தின்னு சொல்லல, ஆனா மக்களை வந்து ஹிந்தி திணிப்பு, ஹிந்தி திணிப்பு. இப்படி பிரிவினைவாதம் பேசக்கூடிய அந்த ஒரு அதனுடைய பல்வேறு முகங்கள்ல ஒன்றுதான் இந்த கவர்னர் எதிர்த்திருக்கிறது. இப்போ பாருங்க, கவர்னர் வந்து இவர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எழுதி கொடுத்ததை படிக்கிறது தான் கவர்னர் வேலை, அதான் கவர்னர் வேலையான்னு இதே ஸ்டாலின் முன்னால கேட்டிருக்காரு. எப்ப எதிர்கட்சியா இருந்த போது. இப்ப அதுதான் இவர் கேட்டுதானே கவர்னர் பண்ணிருக்காரு. எழுதி கொடுத்ததை படிக்கிறதுக்கு எது கவர்னர்? அவருக்கு பொய் சொல்லணுமா அப்ப கவர்னர்? அதான் அவர் கேள்வி கேட்டிருக்காரு. இங்க பாருங்க, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இவர் SM கிருஷ்ணன் ஒருத்தர் ஐநா சபையில் போய் பேசுறாரு. பேசும்போது ஒரு பக்கம் அடுத்த பக்கத்தை வந்து 2 தடவை, 3ஆவது பக்கத்து போல அடுத்த பக்கத்தை 2 முறை பிரிண்ட் எடுத்து வச்சுட்டாரு. இவர் பார்த்தான ஒழுங்கா படிச்சார். முதல் தடவை படிச்சார், 2ஆவது பக்கத்தை படிச்சார், 3ஆவது பக்கத்துல திருப்பி 2ஆவது பக்கத்தை 3 தடவை படிச்சார். நம்ம அதே திருப்பி படிக்கிறோங்கிற பிரச்சனை கூட இல்லாம படிச்சு முடிச்சுட்டார். அப்படிப்பட்ட படிக்கிறதுக்காக ஒருத்தர் ஐநா சபைக்கு போகணுமா? இப்ப ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ பரபரப்பா ஓடிட்டு இருக்கு 2 3 நாளா. அது சமூக வலைத்தளம் வந்திருக்கு, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா நிறைய பேர் போட்டிருக்காங்க, ரொம்ப அப்படியே வைரலா போயிட்டு இருக்கு. இது என்னது, கறவை மாடு காணவில்லை அப்படிங்கிறத கணவரை காணவில்லைன்னு படிச்சாருன்னு வருது. உண்மையா பொய்யா தெரியல, ஆனா வந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு உண்மை, அதை நான் பார்த்தேன். கேள்வி பதில் வந்து நிருபர்கள் கேள்வி கேட்கறாங்க, ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண கேள்வி, அதுக்கு ஒரு பதில் ரெடியா வச்சிருக்காரு சொல்றாரு. அப்படி வரும்போது ஒரு ஜெர்காயி அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அந்த பதில சொல்லிட்டாரு. இது வந்து உண்மைதான். அப்ப இப்படி ஒரு கேள்விக்கு சொந்த பதில் கூட சொல்ல தெரியாத ஒருத்தர் வந்து முதலமைச்சரா இருக்க தேவையா? நம்ம கேட்கலாம்ல. எழுதி கொடுத்து ஒழுங்கா படிக்க தெரியாத திணறக்கூடிய ஒருத்தர் முதலமைச்சரா தேவையா? அப்ப கவர்னர் வந்து நீங்க எழுதி கொடுக்க படிக்கிறதுக்கு அவர் கவர்னரா? பொய் சொல்லணுமா அவரு? ஆகவே கவர்னர் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்திருக்கிறார்.
தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்காக, மக்களை திசை திருப்புவதற்காக மீண்டும் பிரிவினைவாதத்தை கையில் எடுக்க ஆரம்பித்திருக்கிறது திமுக. அதன் ஒரு அம்சம் தான் இந்த கவர்னர் எதிர்ப்பு என்பது என்னுடைய கருத்து. ஜனநாயகன் இது பொங்கலுக்கு முன்னால ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, நடக்கல. சென்சார் போர்டு சர்டிஃபிகேஷன்ல பிரச்சனை இருந்தது. அது எப்படி நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக அவங்க டேட் அறிவிச்சிட்டாங்க. பிறகு சென்சார் போர்டில் ஒரு குவாரி போடுறாங்க, இது ரீவிசிட்டு திரும்ப மறுதணிக்கை செய்யணும் அப்படின்னு யாரோ ஒரு நோட்டு போட்டாங்கிறதுனால இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டில் வந்து முதல் தனிநபர் நீதிபதி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட வேண்டியது தானே, உடனே இன்றைக்கே பார்த்து அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் சென்சார் போர்டு தரப்பில் எங்களுக்கு அவகாசம் வேணும், எதுக்காக நாங்கள் பண்ணோங்கிறதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லணும், நீங்களா சென்சார் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னா எப்படி கொடுக்க முடியும்னு மேல்முறையீடு பண்ணுறாங்க. அந்த மேல்முறையீடு சம்பந்தமாக பெரிய விவாதங்கள் நடந்தது. அதற்கான தீர்ப்பு இன்று காலை வந்திருக்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தனி நீதிபதி கொடுத்த உத்தரவை வந்து இடைக்கால தடை போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன அவகாசம் கொடுக்காமலே சென்சார் போர்டுக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொன்னதை ஏற்க முடியாது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அதில் குவாரியில் மிக முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நீங்கள் இராணுவ சிம்பிள்ஸை யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதை தணிக்கை செய்யும் பொழுது இராணுவ அதிகாரிகள் யாராவது அந்த இடத்துல இருக்கணும், அவங்க இது பண்ணாங்களாங்கிறது தெரியல. ஒன்று. அடுத்தது, வெளிநாட்டிலிருந்து சதி செய்யக்கூடிய வகையில் அந்த இதில் காட்சியப்படுத்தப்பட்டு இருக்கிறது, இது ஒன்று. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட மத சின்னத்தை கேவலப்படுத்துவது, கொச்சைப்படுத்துவது போல இருக்கிறது என்று அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதற்குறித்தான விசாரணை எதுவுமே பண்ணாமல் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுங்கிறது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. மீண்டும் அதே தனி நீதிபதி சென்சார் போர்டுக்கு அவகாசம் கொடுத்து அவங்களுடைய இதெல்லாம் கேட்டுட்டு, அதே போல் சினிமா தரப்பு அவங்க இன்னொரு அபிடவிட் தாக்கல் பண்ணி இந்த கேஸை முழுசாக நீங்கள் விசாரணை பண்ணி முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? திரைப்படம் என்பது ஒரு பொழுதுபோக்கு மட்டும் கிடையாது, அது ஒரு மெசேஜ் கொடுக்கும். மெசேஜ் மட்டும் இல்ல, ஒரு தனிப்பட்ட நபர் மட்டும் இல்ல, ஒரு சமுதாயத்துக்கே வந்து ஒரு பெரிய மெசேஜ் கொடுக்கக்கூடியது திரைப்படம். நீங்க வந்து அமெரிக்கால ஹாலிவுட் திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சோவியத் ரஷ்யாவை மட்டம் தட்டி அமெரிக்காவை உயர்த்தது போல தான் அந்த ஹாலிவுட் திரைப்படமே பல காலமா இருந்தது. எதுக்கான அமெரிக்கன் பிரைடு வரத்துக்காக. அப்ப திரைப்படம் ஒரு சாதனை, இட்ஸ் எ மீடியா டு கிவ் எ மெசேஜ் டு த சொசைட்டி. அந்த பொறுப்புணர்வோடு இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களோ டைரக்டர்களோ செயல்படணும். அப்படி இல்லாமல் போகும்போது சமுதாயத்துக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்காகத்தான் தணிக்கை துறையை வச்சிருக்காங்க. இல்லைன்னு எதுக்கு தோணுதெல்லாம் எடுத்துட்டு போலாம். இப்ப ஏற்கனவே நான் சொல்லியிருக்க அந்த உதாரணம், ப்ரூஸ்லி படம், ஒரு படம் முடிஞ்ச பிறகு வெளியில வந்து ஒரு அந்த கதாபாத்திரத்துல வந்து ப்ரூஸ்லி அடிக்கக்கூடிய மாதிரி கதாபாத்திரத்துல ஒரு பிளாஸ்டிக்ல பொம்மை வந்து தியேட்டர் வாசல்ல வச்சிருக்காங்க. படம் முடிச்சுட்டு வரக்கூடிய 90% பேர் அந்த பொம்மை ஒரு தட்டு குத்திட்டு போறோம், ப்ரூஸ்லி பண்ண மாதிரி பண்ணிட்டு போறோம். அப்ப இட்ஸ் அ மெசேஜ். இது வந்து ஒரு பத்திரிகையில செய்தி வந்து, நான் அதை பத்தி ஏற்கனவே ஒரு செய்தி இதுல சொல்லியிருக்கேன், செய்தியில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு படம் என்பது படத்துக்கு பிறகு வந்து என்ன அலைகளை ஏற்படுத்தும் ஒரு சொசைட்டில, அது பார்க்கக்கூடிய அத்தனை பேர் இருக்கும். அப்ப பாசிட்டிவான விஷயம் சொல்லணும் இல்லையா? சமுதாயத்துல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய திரைக்கதை. அந்த காலத்து சிவாஜி படத்தை பார்த்துட்டு காசு கொடுத்து அழுதுட்டு வரக்கூடியவங்களாம் நிறைய பேர் பார்க்கிறோம். வெறும் படம் பொழுதுபோக்கு மட்டும் இல்ல, ஒரு மெசேஜ் போகுது இல்லையா? இந்த படத்தின் மெசேஜ் மூலமாகவே ஆட்சியை பிடிக்க முடியும் என்பதை நிரூபித்து காமிச்சவர் எம்ஜிஆர் இல்லைங்களா? அப்ப ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தையே படம் ஏற்படுத்த முடியும்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மீடியா இந்த சினிமாங்கிறது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த பொறுப்புகளோடு நிக்கலாம் இருக்காங்களா? இந்த அமீர்னு நினைக்கிறேன், அவர் எடுத்த ஒரு திரைப்பட காட்சி, அது ஒரு, நான் வந்து திரைப்படம் பார்க்கறதுல டிவியிலும் எப்பயா இப்படி நியூஸ் ஏதாவது போடும்போது அப்படி வரும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது மகா மட்டமான இந்த பாலியல் காட்சிகள். இப்ப நான் கேட்கிறேன், அந்த டைரக்டரோ அந்த தயாரிப்பாளரோ அவங்க சொந்த மனைவியோ மகளையோ இதே போல ஒரு காட்சியை வச்சு எடுத்து பப்ளிக்கா வெளியே விடுவாங்களா? கூட அவங்க மனசு ஒப்புமா? நான் கேட்கிறேன். இப்ப காசுக்காக என்ன செய்யுங்க? சமுதாய சீர்கேட்டை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? போதைப் பொருள் பயன்படுத்துறது பத்தி எப்படி கேவலமா பேசுறது, ஆசிரியர்களை அடிக்கிறது, எல்லா கருத்திலையும் போத்துறாங்க. நீங்க என்ன மாறன், வெற்றி மாறனா?
ஜாதி கலவரத்தை ஏற்படுத்துங்கிறதுக்காக படம் எடுக்கிறார் போல் இருக்கு. நான் அப்படியே நினைக்கிறேன். அவர் பார்த்தா அந்த படத்தை பார்த்தாங்கன்னா அந்த 2 ஜாதியில ஏதாவது ஒரு ஜாதி சண்டை போட்டு விட்டுரா குத்துறன்னு ஆரம்பிச்சிருவாங்க. ரஞ்சித் எல்லாரும் அப்படிதான். அப்ப பிரேக்கிங் இந்தியா போர்சஸ் பிரிவினைவாத சக்திகளுக்கெல்லாம் பின்னால இருந்து இந்த இவங்களா உதவி செய்யறாங்களான்னு சந்தேகம் வருது. ஆகவே தணிக்கை துறை என்பது அவசியம். எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்ப சில பேர் வந்து நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சாங்க. என்னன்னா, இத்தனை நாட்களாக பாலச்சந்தர் எத்தனையோ கருத்துக்கள்லாம் பண்ணலையா, அப்ப இருந்து ஆரம்பிச்சது, அவருடைய முதல் படத்துல இருந்தே அந்த விமர்சனம் ஆரம்பிச்சது, குறிப்பிட்ட ஜாதியை தாக்கி இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்பெல்லாம் செயல்படாத தணிக்கை துறை இப்ப என்ன திடீர்னு செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. நான் அதே லாஜிக் இப்ப ஒரு தப்பு நடந்திருக்குன்னு வச்சுக்கலாம். இத்தனை நாளும் தப்பு நடந்துட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து சரிப்படுத்த ஒருத்தர் முயற்சி பண்றாருன்னா பண்ணக்கூடாதா? இத்தனை நாட்களாக தப்பு நடந்து இப்பயும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இது நியாயம் இருக்கு. அதனால இது வந்து நல்ல முடிவாதான் நான் பாக்குறேன். ஏன்னா அந்த படத்துல பாருங்க, அந்த வில்லன் தீட்டக்கூடிய சதி திட்டத்துக்கு ஓம்னு பேர் வைப்பாராம். அப்ப என்ன ஒரு மெசேஜ் கொடுக்க நினைக்கிறாரு? பின்னால பாவாடையெல்லாம் இருக்கு, இயக்கி இருக்குன்னு நமக்கு தெரியும், தெளிவா தெரியுது. பணம் போட்டோ இயக்கியோ எல்லாம் பண்ணிருக்காங்க. நீங்க சொன்னது போல இப்போ போலீஸையோ இல்ல ராணுவத்தையோ ஆயுதப்படையோ எம்பளம் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு அவங்க செய்யாத ஒரு செயலை செய்வதாக நீங்க காமிச்சீங்கன்னா நீங்க அனுமதி வாங்கணும் இல்லையா? இப்போ தமிழ்நாடு போலீஸ் யூனிஃபார்ம்ல போயிட்டு ஒரு தமிழ்நாடு போலீஸ் செய்திராத ஒரு செயலை செய்தமா காமிச்சா தமிழ்நாடு போலீஸ் ஒத்துக்குமா? கவர்மெண்ட் ஒத்துக்குவாங்களா? அப்படித்தானே இதுவும். ஆகவே தணிக்கை துறை செய்தது சரி. அப்ப தணிக்கை சான்றிதழ் பெறுவதற்கு முன்பாகவே நீ ரிலீஸ் பண்ணிட்ட தேதியை அறிவிச்சிட்ட என்பதற்காக அவசரமா நீ உடனே கொடுக்கணுமா? அவசரமா உடனே அந்த ஜட்ஜி கொடுப்பாரா? அவசரத்தை எப்படி கொடுக்க முடியும்? ஆகவே நிச்சயமாக தனக்கு வந்து தீர்ப்பு நம்பிதான் அவங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இவங்க பேசாம தணிக்கை துறைக்கு வந்து மறு தணிக்கைக்கு சொன்னபடியே போயிருந்தாங்கன்னா படம் ரிலீஸ் ரிலீஸ் ஆயிருக்கும். இதே பராசக்தி திரும்ப மருத்துவனைக்கு போயிட்டு தான் வந்திருக்கு. அதனால அவசர கதியில் செயல்பட்டு நீதித்துறையை மாண்பை குறைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இந்த அம்மா செஞ்சிருக்காங்க. அதை இந்த அமர்வு சரி செய்திருக்கிறது நான் நினைக்கிறேன். அப்படிதான் பாக்குறேன். பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால நிச்சயம் வந்து ஒரு நல்ல முடிவு தான். தணிக்கை துறை என்பது தேவையானதுதான். அவங்க சொல்லட்டும், அதன் பிறகு வரட்டும். இதே இந்த விஜய் வந்து சிங்கப்பூர்ல போய் ஜிஎஸ்டி பத்தி எல்லாம் ஒரு என்ன படம், அது வாய்க்கு வந்தபடி பேசுறது, உண்மைக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கும். ஜிஎஸ்டி பத்தி சிங்கப்பூர்ல ஜிஎஸ்டி கட்டுறாங்களா தெரியுமோ அப்படி ஒரு கத்தினா உடனே உண்மையாயிடுமா விசில் அடிச்சா? ஆக உண்மையை சொல்ல வேண்டும் என்கின்ற பொறுப்புணர்வு எல்லா நடிகர்களுக்கு, வசனகர்த்தார்களுக்கு, சினிமா தயாரிப்பாளருக்கு இருக்கணும். நாம எடுக்கக்கூடிய இப்போ உதாரணத்துக்கு ஒரு பஸ்ஸை ஒரு ஏர்பிளேன் ஒருத்தர் ஓட்டுறாரு, ஒரு 300 பேர் பயணிக்கிறாங்க. அந்த பைலட்டுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கணும்? ஒரு சின்ன தப்பான பிளேன் முழுக்க கீழே வந்து 300 பேர் உயிர் பலியாயிடும். அதே போன்ற பொறுப்புணர்வு ஒரு தயாரிப்பாளருக்கு இருக்கணும். நான் ஒரு படம் எடுத்தேன்னா லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க. அத்தனை பேர் மாணவர்கள், ஒண்ணும் தெரியாது உரம் தெரியாது பாக்குறாங்க, குழந்தைகள் பாக்குறாங்க, குடும்பத்துல பெண்கள் பாக்குறாங்க. அத்தனை பேர் மனசுல பாதிப்பை ஏற்படுத்து. அந்த பொறுப்புணர்வு எனக்கு இருக்கணும். அந்த பாதிப்பு சமுதாயத்துக்கு நல்லதாக இருக்கணும். உண்மையை சொல்லணும் என்று இருந்தால் நல்லது. அப்படி இல்லாம போச்சுன்னா அது நாட்டுக்கே சமுதாயத்துக்கே பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமையானால் தணிக்கை துறை என்பது கட்டாயம் தேவைதான். அதனால தணிக்கை செய்து வரட்டும். இது நல்ல முடிவா நான் பாக்குறேன், நல்ல தீர்ப்பா பாக்குறேன். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் ஆழமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.